இன்றைக்கி சூப்பரான ஒரு கார சட்னி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் கிராமத்தில் நிறைய பேர் வய வேலைக்கு போகிறப்ப இந்த மாதிரி சட்னி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வச்சு நாள் கணக்கில் அப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் வரைக்குமே இந்த சட்னி ஃப்ரிட்ஜில் வைக்காமையே சாப்பிட்லாம். இந்த மாதிரி சட்னி எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு அதில் இதை எல்லாத்தையும் முழுசாக வேக வச்சு அம்மியில் வச்சு அரைப்பாங்க. இப்போ அது மாதிரி சூழல் இல்லை. ஆனால் அதே மெத்தட்லேயே எதுவுமே மாறாமல் விறகடுப்பு இல்லாமல் குக்கரில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ. நான் அதுக்கு பார்த்திங்கன்னா முழு தக்காளி எடுத்துகிட்ருக்கேன், 3 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன், 1 பூண்டு பல் எடுத்துகிட்ருக்கேன். அதை தோலோடவே நம்ம போடலாம் உரித்து. 10 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இது அப்படியே என்ன பண்ண போகிறோம், அந்த 5த்தையுமே குக்கரில் போட போகிறோம். முழுசாகவே தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் மறக்காமல் கீரல் போட்டுக்கோங்க. வெங்காயத்துலேயும் தக்காளியிலும் கத்தியை வச்சு ஒரு கீரல் போட்டுக்கோங்க. அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சு உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா அம்மிக்கல்ல அரைச்சிங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை மத்து இருந்துச்சுன்னா ஆற வச்சு அதாலேயுமே கடைஞ்சி விட்டுக்கலாம். நான் இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதான். பார்க்குறப்ப எப்படி இருக்குது பாருங்கள். ஆறிடுச்சு. அப்படியே மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். இதிலே உப்பெல்லாம் நான் சேர்த்துட்டேன். உப்போ புளியோ உங்களுக்கு தேவைன்னாக்க எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி நான் வைக்கணும், ஆனால் எனக்கு இது போதுங்கிறதுனால நான் வைக்கலை. அவ்வளோதான். அப்பா அரைக்கிறப்பவே அப்படியே எச்சு ஊறுதுங்க. அப்படி இருக்கும் இந்த சட்னி. அவசரத்துக்கு தனித்தனி அரைக்கணும்லாம் இல்லை. குக்கரில் வச்சு விசில் வச்சு இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வாரக்கணக்கில் வச்சுக்கலாங்க. வயல்களில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி சட்னி காரமாக சாப்பிட்டாக்க வேலை நல்லா பார்ப்பாங்க அப்படிம்பாங்க. நம்மளுமே இந்த இட்லி பார்த்திங்கன்னாக்க இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 சாப்பிட்றவங்க 4 சாப்பிடுவாங்க, 4 சாப்பிட்றவங்க 10 சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.